2 சாம்பிள் போட்டோம். ரெண்டுமே ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருந்தது. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் வாங்கியாச்சு. பழம் 8470 ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணோம். இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா அந்த பார்டர் வந்து இருக்கு இல்லையா, அந்த பார்டர் கலர் இந்த செவர் ஃபுல்லாவே கொடுத்துடணும். கிழங்கு வாங்கலாம் தான் சொன்னேன். அங்கேருந்து வந்து ஒரு பச்சை மல்லாட்டியும் வாங்கிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஒரு ரொட்டீன் விளாக் மாதிரி பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். புது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ல அடிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் கோட்டிங் பெயிண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பாப்பாவை காலையில வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அவ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிட்டா. வாங்க இன்னைக்கு என்னென்னலாம் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். பாண்டிக்கெல்லாம் போறோம், அப்புறம் ஷாப்பிங் பண்ணணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்கு. அப்புறம் நிறைய பேர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணீங்க, பெயிண்ட் கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டீங்க. ஸோ அது புது ஃப்ரெண்ட்ஸ் நேராக கிளம்பி பாண்டிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கார்டு ஏடிஎம் கார்டு எப்போ பார்த்தாலும் கேபி தொலைச்சிடுறாரு. நான் தொலைச்சேனா என்னன்னு தெரியல, வாங்கிட்டு தான் கொடுத்தேன். என்கிட்ட கொடுத்தேன். அப்போ நான் எங்கே நான் எங்கேயுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் வாங்குறதோட சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தான் பேக் வச்சுருக்கேன். இவருமே எடுத்து போய் ஏதாவது அமௌண்ட் எடுப்பார். இதோட 2வது ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா புது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்துருச்சுன்னு மெசேஜ் வந்துதா. முதல் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வாங்கியாச்சு. ஆமாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சிவராத்திரி இல்லை. சாமி படத்துக்கு வரும்போது பார்த்துட்டு வந்தேன். அந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் பார்த்துட்டு வந்தேன். அப்போ தான் ஆமாம்ல இப்போ படைக்கணும்ல நாளைக்குன்னு சொல்லி ஞாபகம் வந்தது. ஸோ நாளைக்கு சிவராத்திரி படைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. அப்பலாம் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஆமாம். சரி. சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெள்ளரி பிஞ்சுலாம் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளரி பிஞ்சு அதுக்கப்புறம் போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம். நாங்கள் போகும்போதே பார்த்துட்டு போனோம். அதெல்லாம் போகும்போது வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையை நின்று வாங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்துக்கும் மாம்பழத்துக்கும் தான் வெயிட்டிங்க. பலாப்பழம் என்னோட ஃபேவரெட்டு, மாம்பழம் ஃபேவரெட்டு. அதெல்லாம் எப்போ வரும்னு காத்து போவோம். எங்கள் ஊருக்கு போனால் அது கூட்ட கூட்டையாக இருக்கு மேம். காய்கறிகள்லாம் அந்த வெள்ளரிக்காய் இருக்கும். ஒரு நாள் ஊருக்கு போனோன்னா வெள்ளரி தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடலாம். வெள்ளரி பழம் பிஞ்சுலாம் வாங்கிட்டு வரலாம் போயிட்டு. ஓகே சரி போகலாமா? போகலாம். தர்பூசணி வாங்கலான்னு வந்தோம். அதான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே குண்டா சின்ன சின்னதாக இருக்குது, இங்கே பெருசு பெருசாக இருக்குது. ஒரு பழமே வாங்குவோம். இப்போலாம் ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் 25 ரூபான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆகிடுச்சு. நம்ம சின்னமாக ஒரு பழம் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. அது விலை ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கா. நானே ரேட் அதிகமாக கொடுத்தாம வாங்கிட்டு ஒரு டன்னு 15,000 விலை ரேட்டில். ஒரு டன்னு 15,000. ஆமாம். அதான் சொல்லுங்க. அப்போ வாங்கணும் நாங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு பழம் 20 ரூபாய்க்கு ஒரு பழம். இப்போலாம் கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வாங்கியாச்சு. 4 கிலோவுக்கு மேலே இருக்குல்ல இது. ஆமாம். போயிட்டேன். ஜெர்ஷிதா வந்தப்போ தான் கட் பண்ணோம். ஜெர்ஷிதா ஸ்கூல் போயிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் வாங்கியிருக்கேனே. ஸ்கூல் போகும்போது இன்றைக்கி பாவம் அழுதுகிட்டே போச்சு புள்ள. வந்து போக மாட்டேன் ஸ்கூல் வேணான்னாரு. போயிட்டு வாடின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். வந்தோடனே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஏதாவது கொடுத்தா ஜாலி ஆகிடுவல. அதனால வாங்கியிருக்கேன். ஆமாம். போகலாமா? போகலாம் வா. ஓகேவா? நல்லா சூப்பராக இருக்கு இந்த வெள்ளிக்கிழங்கு. நான் போகும்போது தான் பார்த்தேன். கலராக நல்லா இருந்துச்சு. இங்கே தான் வந்து வாங்கணும்னு ரிட்டர்ன் வந்தேன். சரி சரி. சிவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை அதெல்லாம் வந்து வச்சு படைப்பாங்க. ஒரு கிலோ வாங்கி செய்யுதா, பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுக்கணும். கிழங்கு வாங்கலாம் தான் சொன்னேன். அங்கேருந்து வந்து ஒரு பச்சை மல்லாட்டியும் வாங்கிட்டாரு. பச்சை மல்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் எங்கெல்லாம் விற்கிதோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாரு 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாரு. இப்போ போயிட்டு எல்லாமே சாப்பிடலாம். பார்த்தியா இன்னைக்கு எல்லாமே வந்து 90s மெமரி ஃபுட்டு. இப்போ தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் சொல்கிறேன் பச்சை மல்லாட்டை, தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முன்னாடி விற்கும். ஸோ நாங்கள் ஸ்கூல் போனாலே ஸ்கூல் முன்னாடி ஆயமெல்லாம் வச்சு விற்பாங்க. அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றது. ஸோ அந்த ஞாபகம் வருது. சக்கரவள்ளி கிழங்கும் அவிச்சு விற்பாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம். இந்த டைமில் எல்லாமே கிடச்சிருக்கு நமக்கு. தர்பூசணி தான் ஒரு பீஸ் தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. தர்பூசணி இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க. நல்லா இருக்கு எல்லாமே. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. முக்கியமாக பேங்க்கு போகிற வேலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை காலையிலே போய் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னும் அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரேஷன் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாசம் ஆயிடுச்சு சரிங்களா ரேஷன் கடைக்கு போயிட்டு. ரேஷன் கடைக்கு போய் இந்த மாசம் பொருள் வாங்கிட்டு வரணும். அது எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் பேபி? அது இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் இருக்குமா? ஆமாம். சரி அப்புறமா பாப்பா கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ரேஷன் கடைக்கு போய் வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் கோட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொருள் எல்லாம் எடுத்துன்னு வர முடியும். ஆமாம் சார். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த திங்ஸுமே எடுத்துட்டு வரவே இல்லை. அது
கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பொருள்லாம் இது வந்து எல்லாத்தையும் அடைச்சிருவோம். ஸோ வேலை பார்க்கலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்மெல்லும் நமக்கு வராமல் இருக்கும். ஆமாம், பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு வரலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இப்போ பார்க்கலாம். கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கலர் பெயிண்ட் வச்சிருக்கீங்க, பெயிண்ட் கலர் அது கோடு, அதுக்கப்புறம் நேம்லாம் சொல்லுங்க, எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம மொத்தமா வீட்டுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ செவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வால்க்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் சீலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட், சீலிங்க்கு ஒயிட். அப்புறம் அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டருக்கு வந்து ப்ளூ கலர். மொத்தம் 3 கலர் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து இந்த உடன் கலர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அது ஆமா, இது வந்து வரையணும் ஆக்சுவலா. ஆமா, ஸோ இந்த டெக்ஸ்சர் மாதிரி இத்தனை கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். என்ன கலரு, அதோட கோடு, அதோட பேர் எல்லாமே பேபி வந்து சொல்லுவாரு கரெக்டா. பேபி சொல்லுவாரு. ஆமா, பெயிண்ட் அடிக்கணும்னா நம்ம என்னென்ன மாதிரி பெயிண்ட் அடிக்கணும், அப்படி இன்டீரியருக்கு என்ன மாதிரி அடிக்கணும், வெளில எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் பேபி சொல்லுவாரு ஃப்ரெண்ட்ஸ். பேபி சொல்லுவாரு. ஆமா, அந்த கருத்தான விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ தான் பேபி சொல்லணும். நான் ஏதாவது சும்மா வந்து இங்க பாருங்க அங்க பாருங்கறதா நமக்கு வரும். சோ இப்போ இத பத்தி நாங்க என்ன அடிச்சிருக்கோன்றத மட்டும் சொல்லலாம், புரியுதா? ஓகே. தார்பாய் ஃபுல்லா போட்டாங்க. தார்பாய் போட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. பெயிண்ட் வந்து தரையில ஒட்டக்கூடாது இல்ல, தரையில ஒட்டி அப்புறம் சொர்னிங் அடிக்கணும். ஆமா, தார்பாய் போட்டுட்டு மேல சீலிங் அடிக்கணும். சீலிங் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வால் அடிச்சிட்டா பெயிண்ட் ஓவர். ஓகே, எங்க வீட்டுக்கு என்னென்ன பெயிண்ட் அடிச்சிருக்கோம் கலர் கோடோட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால கரெக்டா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, பூசு வேலை பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஒயிட் சிமெண்ட், நார்மலா ஜேகே ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒயிட் சிமெண்ட் இருக்கு. அதுல ஒயிட் சிமெண்ட் நாங்க ஜேகே ஒயிட் வாங்கி ஃபுல்லா வீடு ஃபுல்லா அடிச்சிட்டோம். இன்னர் அவுட்டர் வெளி எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் சிமெண்ட் அடிச்சிட்டோம். இப்போலாம் வந்து நிறைய பேர் ஒயிட் சிமெண்ட்டே அடிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து டைரக்டா பட்டி பூசி பெயிண்ட் அடிச்சிடறாங்க. முதல்ல ஒரு 20 வருஷம் 10 வருஷம் முன்னாடியே வந்து 10 வருஷம் முன்னாடியே ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு தான் பெயிண்டே அடிப்பாங்க. நம்ம அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம், அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சிமெண்ட்டுக்கும் பெயிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, எங்கயாவது ஹோல்ஸ்லாம் இருந்ததுன்னா அது நம்ம பூசு வேலை பண்ணதுக்கு அப்புறம் அங்கங்க கேப் இருக்கும், நிறைய இது இருக்கும். அதெல்லாம் சிமெண்ட் வந்து போடுறதுனால கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் சிமெண்ட் அடிச்சாச்சு. ஃபுல்லா ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு 2 கோட்டு பட்டி பவுடர் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி நல்லா பூசி 2 கோட்டை போட்டாங்க. ஆமா, 2 கோட்டு போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோட் போட்டு அதுக்கப்புறம் 2வது தேய்க்கணும். 2 கோட் போட்டுரும். 2 கோட்டு பட்டி போட்டு நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சா நல்லா மழை ஆயிடும். அதுக்கப்புறம் பிரைமர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரைமர் வந்து இன்டீரியர் பிரைமர், எக்ஸ்டீரியர். ஆமா, இன்டீரியர் பிரைமர், அவுட்டர் பிரைமர். இன்டீரியருக்கு ஒரு பிரைமர் இருக்கு, ஏஷியன் பெயிண்ட்ல தான் போட்டோம். அப்புறம் அதான் இன்டீரியர் பிரைமர் ஷீட் நினைக்கிறோம். ஷீட் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஏஷியன் பெயிண்ட்ல வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அடிச்சிருந்தோம் நாங்க. பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் தான் கடைசியா நம்ம கலர் சூஸ் பண்ணது. எத்தனைப்பா ஒயிட் சிமெண்ட் 2 கோட்டு பட்டி, அதுக்கப்புறம் பிரைமர், அதுக்கப்புறம் தான் இந்த பெயிண்ட் ஒரு கோட்டிங் முடிஞ்சிருக்கு. இப்போ 2வது கோட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு 5 லேயர் போட்டிருக்கோம் போலயா. ஆமா, அந்த பெயிண்ட் நாங்க என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8470 ஒயிட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த பேனால எழுதுனா அழிக்கிறதுக்கு ஒயிட்னர்னு ஒன்று யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா, அதேதான் அந்த கலர் பேரே அதேதான், ஒயிட்னர். 8470 கலர் கோடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு ஃபுல்லாவே இந்த கலர் தான் அடிச்சிருக்கோம். சிங்கிள் கலர் எல்லா இடத்தையும் போட்டோம். ஒரே கலர் தான் அடிச்சிருக்கோம். அது அந்த பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலர். ஆமா, இந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட்னர். எஸ். ஸோ சிங்கிள் கோட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால தான் இங்கே பாருங்க, இந்த படி கட்டிக்கிட்டுலாம் எங்களை அழுக்காயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேர் வந்தாங்களே கிரகப்பிரவேசத்துக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காயிடுன்றதுக்காக தான் ஒரு கோட் மட்டும் அடித்தோம். எல்லாரும் பெயிண்டே அடிக்க வேணாம், அப்படியே வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுங்கன்னாங்க. இருந்தாலும் ஒரு கோட்டு அடிச்சுட்டு 2வது கோட்டு போடும்போது நல்லா கிளியர் ஆகிடும். என்னதான் நம்ம 2 கோட்டு போட்டாலும் ஜெஷுதா ஒருத்தி இருக்காளே, எப்படி இருந்தாலும் கிறுக்கி விட்டுருவா. ஆமா, அவ கை வரிசையெல்லாம் வீட்டுல காட்டுவா. வைக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு கோட் அடிச்சுக்க வேண்டியதான். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா செவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8470 ஒயிட்னர் கலர் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சீலிங்னா ஃபுல்லாவே ஒயிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ராயல் ஒயிட்டா? ஆமா, கலர் வந்து ஏசியன் பெயிண்ட்ல ராயல் ஒயிட். ஆமா, ஏசியன் பெயிண்ட்ல ராயல் ஒயிட் வந்து மேல அடிச்சிட்டோம் சீலிங்க்கு. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம உள்ள பெயிண்ட் கலர் அடிச்சிருக்க கலர் இவ்வளவுதான். ஆமா, கலர் இவ்வளவுதான். இத்தனை கோட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம வந்து அவுட்டர் பெயிண்ட் என்ன கலர் அடிச்சிருக்கோம், என்னென்ன அடிச்சிருக்கோம் டீடைலா வெளியில போய் பார்க்கலாம். ஆமா, அவுட்டர்ல 2 கலர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துருக்கோம். வாங்க அதை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு சாண்டல் கலர் மாதிரியும், அப்புறம் பார்டருக்கு வந்து ஒரு கிரே கலர் கொடுத்துருந்தோம். கலர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த 2 கலர். அது இல்லாம நம்ம வந்து இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட்டுக்கு ஒரு கலர், அந்த வுட் டெக்ஸ்சர் அது மட்டும் தான் பண்ணிருக்கோம். வேற எந்த கலருமே சூஸ் பண்ணல. இப்போ இந்த கலர் என்னன்னா
ஆப்ரிகாட் இல்லூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது ஆப்ரிகா? கரெக்டா சொல்லு பேபி. அதான் ஆப்ரிகாட் இல்லூஷன். ஓஹோ. கலர் பேரு ஆக்சுவலா வந்து சாண்டல் கலர் மாதிரி இருக்கு, லைட் கலர் சாண்டலா இருக்கு. ஆமா. அதோட கலர் என்னன்னா 7979 7979 கலர் கோட். ஆப்ரிகாட் இல்லூஷன் சொல்லிட்டு இந்த கலர் கோடை வச்சு தான் நம்ம ஃபுல்லா வீட்டு ஃபுல்லாவே அடிச்சிருக்கோம். பார்டர்ல ஒன்னு அடிச்சிருக்கோம் பாருங்க फ्रेंड्स. அந்த டார்க்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நாங்க ஸ்மோக் கிரே கலர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் டார்க்கா போனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் டார்க்கா சூஸ் பண்ணிருக்கோம் फ्रेंड्स. அது வந்து இங்க் கிரே, ஏஷியன் பெயிண்ட்ல இங்க் கிரே. அது வந்து 8470 கலர் கோட். இந்த பார்டருக்கு கொடுத்தோம் இல்லையா, அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் ஒரு செவர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டோம் நாங்க. ரொம்ப இல்ல அது வந்து இந்த சைடு வந்து ஒரு பக்கம் செவர்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் இருந்ததா, சரி இந்த ஒரு ஏரியாவுக்கு மட்டும் அடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்க அடிச்சோம். நல்லா தான் இருக்கு, சூப்பரா அது. இல்ல டார்க்கா. ஆமா. ஸோ நம்ம வீடு வெளியில பார்க்க இப்படிதான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள வந்தாதான் எல்லாரும் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் பாரு காட்டு. இந்த பக்கம் நல்லா தான் இருக்கும் பேபி. ஸோ இதான் இந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா அந்த பார்டர் வந்து இருக்கு இல்லையா, அந்த பார்டர் கலர் இந்த செவர் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தோம். ஒரு பக்கம் மட்டும் சும்மா டார்க்காக கொடுத்து பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. இங்கு கிரே அது. அடுத்தது நாங்கள் பெயிண்ட் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பெயிண்டர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கங்க, நம்ம சாம்பிள் வாங்கி போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஸோ அது ரொம்ப முக்கியமா. 2 கலர் ஃபர்ஸ்ட் ஒரு 4 கலர் சூஸ் பண்ணோம். 4 கலர்ல 2 ஃபைனல் பண்ணோம். 2 வந்து சாம்பிள் போட்டு இதை வந்து போடலாமா வேணாம் 2 சாம்பிள் போட்டோம். 2மே ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருந்தது. அந்த கலர்லேயே இன்னும் லைட் ஷேடா பார்த்து எடுத்து தான் அந்த நம்ம இன்டீரியர் கலர் ஒயிட்னர் செலக்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து மில்கி காஃபி அந்த கலர், மில்கி காஃபி தானே, எல்லாம் மில்கி காஃபி, ஏஷியன் பெயிண்ட்ல மில்கி காஃபின்னு சொல்லிட்டு ஒரு கலர் தான் நம்ம பிளான் பண்ணது. ஆமா, அது அடிச்சு பார்த்தோம், டார்க்கா இருந்தது. அதனால சரி இதை விட கொஞ்சம் ஒயிட்டாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே கொஞ்சம் ஒயிட்டா கலர் சூஸ் பண்ணோம். ஆமா, அதுதான் ஒயிட்னர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஃபோனில் பார்த்து நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா, கலர் கோட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை வாங்கி கொஞ்சமாக வந்து சாம்பிள் போட்டு பாருங்க. அது எவ்வளோ வாங்கினா அந்த சின்ன டப்பா? சும்மா ஒரு 1/4 லிட்டர், அது 200 ml. ஸோ அது மாதிரி வாங்கி ml அது மாதிரி சாம்பிள் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமாம், பார்த்துட்டு வீடு ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சாம்பிள் போட்டு நமக்கு ஓகே அப்படின்னா அடிச்சுக்கலாம். ஆமாம், நாங்கள் ஒரு 2 கலர் சாம்பிள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் செட் ஆகலை. ஃபோட்டோவில் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்தது, நம்ம செவத்துக்கு போட்ட பிறகு ஒரு மாதிரி இருந்தா ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால அந்த ஷேடுலே லைட் ஷேடு பார்த்து வாங்கினோம். ஸோ பெயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தான் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணோம். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட்லாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது மாதிரி சாம்பிள்லாம் போட்டு சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் வீடியோஸில். ஆமாம், நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாவை கூட்டின்னு வர சங்கீதா போயிருக்காரு. உள்ளேருந்து சவுண்டு வருது, ஜஸ்விதாவோட சவுண்டு. தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதாக்காக. ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எங்க ஜஸ்டா? யூனிஃபார்ம்லாம் எங்க? உச்சா போயிட்டு இருப்பா. காலையில வரும்போது யூனிஃபார்ம்லாம் போட்டு விட்டோம். இப்போ வந்து பார்த்தா உச்சா போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பாப்பாவா? உங்களுக்கு அப்போ இன்னும் வந்து தர்பூசணி என்னன்னு தெரியல, அவளுக்கு என்னன்னே தெரியல. ஓபன் பண்ணி காட்டினா சாப்பிட்டாதான் தெரியும். சரி வீட்டுக்கு போலாம். பழம் 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 பழம்னு சொல்லிதான் வர்றாரு வரும்போது. பழம் பழம் தர்பூசணி பழம். வெயில்ல வந்து நாங்க டயர்டா வரோம்ல, அதனால உடனே கட் பண்ணி நாங்க சாப்பிடணும். அப்படியா? அதனாலதான் பழம் பழம்னு சொல்லினே வர்றாரு. என்னம்மா ஜெசிதா? ஜஷிதாவோட ஃபேவரட் மாம்பழம். மாம்பழ சீசன்லாம் இதுக்கு அப்புறம் தான் வரும். ஒரே ஆர்வமா இருக்கிறோம். எனக்கு வந்து பலாப்பழம் தான். உடனே பழத்தை பிடிச்சிட்டாரு. என்னம்மா? பழம் பழம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு போல இது. ஆமா, கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடுமா. நல்லா கடிச்சா எதுவுமே சொல்ல. உப்பு காரப்பொடி வந்து கொடுப்பாங்க, அது தொட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். நாங்க வந்து பழக்கடையில வாங்குறதுனால அதெல்லாம் இல்ல, வெறும் இந்த பிஞ்சு மட்டும் வைக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா வந்து அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்தாங்க. அந்த நீட்டு விளையாட்டு தான் இன்னுமே டேஸ்டா இருக்கும். எனக்கு வந்து இது பிடிக்காது. இந்த விட வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா விதை நல்லா கூலிங்கா இருக்கும், நல்லா உப்பா இருக்கும்ல அந்த விளையாட்டு பிஞ்சு. கரண்ட் வந்துச்சு. சரி, இதை கட் பண்ணிட்டேன். இதுதான் நாங்க 2 பேரும் ஆர்வமா இருக்கும். சரிங்களா? பாப்பா கட் பண்ணி தருவோம். ரொம்ப ஆர்வமாங்கிற உருட்டிக்கிட்டு இருக்கா போட்டு. அங்கே இருமா, கிட்ட வரக்கூடாது. அங்கே ஜெட்ஸா குட் கேர்ள் சொல்ற பேச்சு அப்படியே கேப்பா. குட் கேர்ள். பழம் நல்லா இருக்குமான்னு தெரியலையே. என்னம்மா
கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம் காலையில் எழுந்துச்சு. நல்லா தான்ப்பா இருக்கு. தர்பூசணி பழம் நல்லா சூப்பரா இருக்கு. பழம் பழம் கூட ஜெஷ்தாக்க எப்படி சாப்பிடணும் ஜெஷ்தா? ஐயா அவ்வளோ சாப்பிட தெரியுது. கடி நம்ம சாப்பிடுன்னு பார்த்தா தூக்கி வச்சு விளையாடிட்டு இருக்க. கடி கடி இன்னொன்று கட் பண்ணி தாட்டா. நல்லா இருக்கா ஜெஷ்தா? நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்கு பழம், நல்லா இருக்கு. அவளுக்கு விதை இல்லாம கட் பண்ணி வெறும் இது மட்டும் கொடு. விதை இல்லாம கட் பண்ணி தருவாப்பா? சரி இந்த உனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசி நல்லா கலர்ஃபுல்லாக தான் சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. ஜஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி போட்டாரு பேபி. கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஜஷிதா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி சரி. பாப்பாக்கம்மா எது இங்கிலீஷா பேசுறா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னம்மா பேசுறா? போய் நீ ஃபுல்லா பெயிண்ட் பண்ணான்னு நினைக்கிறாங்க. பாரு Dress எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட்கார. ஆமா கையில கலர் கலரா இருக்குது. கலர் எல்லாம் பூசிட்டு வந்துட்டா அவ. கலரிங் அப்பனா ஜெஷிதா ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க பாப்பாக்கு? கலர் ஜிபி ஜிபி. फ्रेंड्स தர்பூசணி பழம் டேஸ்ட் எப்படி சொல்லி தான் பார்க்கறேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பேபி. நல்லா தித்திப்பா இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்து மாமா தான் சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கு फ्रेंड्स. நல்லா இனிப்பா இருக்கு. விலைலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. என்ன இவ்வளவு விலை சொல்றீங்கன்னு கேட்டிருந்தேன்னா, எங்களுக்கே விலை அதிகமா தான் கொடுக்குறாங்க, அப்புறம் நான் எப்படிமா விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விலைவாசி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. ஆமா அவ்வளவுதான்ப்பா. பழம் சாப்பிடலாம். நீ சாப்பிடல? சாப்பிட்றேன். சரி இது எனக்கு. சரி சாப்பிட்டு லஞ்சு சாப்பிடலாம். என் மிக்சியில போட்டு அதை அரைச்சோன்னா ஜூஸ் வந்துட போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு உங்க அப்பா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பழம் வெட்டி சாப்பிட்டுட்டு ஜஷிதாக்கு ஜூஸா புழிஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு உங்க அப்பா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கெல்லாம் போகணும், வேற வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா முக்கியமா ரேஷன் கடைக்கு போகணும். ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். ஜஸ்டா பாய் சொல்ல. பாய் சொல்லு ஜஸ்டா. பாய் சொல்லு. பாய். பாய். இங்க பாரு. பாய். பாய்.